ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கார்டனில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரதர்ஸ் இருக்காங்களா, பிரதர் அவனும் சம்பவம் பண்ணதுக்கப்புறம் ஆக்சுவலாக அவனை சம்பவம் பண்ணல. கொஞ்ச நேரத்தில் பாதி லைஃப்லேயே முடிஞ்சோடனே அவன் எதை கோச்சிட்டு போயிட்டானா என்னன்னு தெரில. ஸோ அவன் போன வரைக்கும் நல்லது தான், இல்லைன்னா ஃபுல் லைஃப்பை கண்டிப்பாக முடிச்சிருக்க முடியாது மக்களே. ஸோ இப்போ ஆரம்பிச்சிருக்கு கிடைக்கிற அந்த சின்ன சின்ன லைஃப்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்தீங்களா, வழக்கம் போல் நான் பாதையை தேடிட்டுருக்கேன். எங்கே செல்லும் எங்கே அந்த பாதை வந்தாச்சுங்க. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் ஏரியாவுக்கு போய் பார்ப்போம். இது இல்லையா, பாதை கண்டுபிடிக்கிறதா எனக்கு இருக்கிற ஒரு பெரிய இது. கேமை கூட முடிச்சிடுவேன்னாட்டுக்கு நான் பாதையை முடிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஏரியா வந்தாச்சு. ஸோ இதில் யார் வராங்க என்னங்கிறத பார்ப்போம். எத்தனை ஸ்டேஜுங்க முடிஞ்சிருக்கு? 4 ஸ்டேஜ் முடிஞ்சா இல்லையா? எனக்கு என்னமோ ரொம்ப ரொம்ப வருஷம் இந்த கேமை விளாட்ற மாதிரி இருக்கு. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம். சரி, ஓகே, இப்போ போகலாம். இந்த ஸ்டேஜ் ஏற்கனவே விளையாடலாம். அடுத்தது யார் என்னன்னு பார்த்துட்டு விளையாண்டனா என்னன்னு தெரியலையே மக்களே. வழக்கம் போல் சரி, எப்படி இருந்தாலும் இந்த அவனை அடித்ததுக்கப்புறம், நம்ம பிரதரை அடித்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ் தான் வருது. ஸோ இங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் பட்டுன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். இதுக்கப்புறம் லேடி வருவாங்க. அதான் இந்த இவன் இருக்கான்ல, தக்கடி குண்டை, அவன் இந்த பார்த்தீங்களா சொல்லி வாயமுள்ள வந்துட்டான் பாருங்க. இந்த பீரங்கியை அதை ராக்கெட் லான்ச்சரா அதில் முதுகில் கட்டிக்கிட்டு என்ன ஒரு க்ரியேட்டிவிட்டியாக என்ன ஒரு இதாக இருக்கான் பாருங்க. அது முதுகில் கட்டிக்கிட்டு நம்ம மேலே பாம்பு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவனை சமாளிக்க ஒன்றும் பெரியாதில்லை, அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த பேரலை எடுத்துகிட்டு போய் அவன் தலையிலே போடும். இந்த ஆயில் பேரல் போட்டு அவன் மேலே ஆயில் தாங்க ஊற்றும், எப்படிங்க வெடிக்கும்? எனக்கு அதான் டவுட்டாக இருக்குது. ஸோ கேம் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கானுங்க. சரி, அக்காக்கள் வந்துட்டாங்க. வாடி வேணா மகளே வா, இவளையும் போட்டு தள்ளிட்டோம்னா சாட்டை வச்சுட்டு வரல இல்லையா? பாருங்கள், அவங்களுக்கு பிடிக்க சப்புன்னு அறைய தாங்க பார்க்குறா. அதெல்லாம் விட்டுருவானா என்ன? டக்குன்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணுங்க. இந்த குண்டான அடிப்போம், இல்லைன்னா நம்ம தூரமாக நின்னான்னு வச்சுங்களேன், நம்ம மேலே ராக்கெட் லாஞ்சரை விட்டுட்டு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பான். ஏண்டாடி பாருங்களேன், ஆள் பார்க்குறதுக்கு நான் உருவ கேள்வி பண்ணல, இல்லை இந்த மாதிரி பார்க்குறதுக்கு காமெடியாகவும் இருக்கும். இப்போ தாங்க லெவலப் ஆகிருக்கு. இப்போ 1 லெவலில் இருந்துச்சா, 1 லெவலில் இவனுக்கு சம்பவம் ஆகும்போது நமக்கு காயின்ஸ் கம்மியாக கிடைக்குதுங்க. இதே லெவல் 2ல் அவனுங்களை சம்பவம் பண்ணோன்னு வச்சுங்களேன், காயின்ஸ் கொஞ்சம் நிறையா கிடைக்கிது. ஸோ அதான் இதில் இருக்க டிஃப்ரெண்ட்டாக தான். இன்னும் யார் இருக்கா? 3 பேர் இருக்காங்களா? இவங்களுக்கு ஏதோ ஒரு ஆர்வம் அழுத்தி ஒரு பவர் போடுவோமா, போட்டால் சூப்பராக இருக்கும். ஆர்வம் அழுத்தி ஸ்ட்ராபெரி இருக்குங்க, அது ஃபுல் லைஃப் வரும். அதை கடைசியாக எடுத்துக்கலாம். ஒரு 1 இன்ச்சு பஞ்சு இல்லைன்னா ட்வின் ஸ்மாஷ் போட்டால் 3 பேர்த்துக்கும் அடி விழுவோம். சரி, கார்டன்டே போட்டுருவோம். கார்டன் போட்டு பட்டுன்னு எல்லாத்தையும் முடிச்சு விட்டு அடுத்த நெக்ஸ்ட் ஏரியாவுக்கு போயிடுவோம். ஒருத்தையும் மிச்சம் வச்சுக்கலாம், ஏன்னா அவளை வெறுப்பேற்றி நம்ம கார்டன் பேத்துறதுக்கு அப்புறம் சரியாக இருக்கும். கொடுக்கலாமா இல்லை வேணாமா? வேணாம் மக்களே, கொடுத்தா அந்த அடி ஷார்ட்டே வேணாம். ஷார்ட் பிடிக்கல அந்த ஷார்ட்டு. ஓடி போய் ஐயோ நல்ல வேலை மக்களே, அவள் காலை சொல்லிட்டா பார்த்தீங்களா? அவள் காலை மட்டும் சொல்லிட்டே இருந்தா அவ்வளோதான், நம்ம கதி அதோ கதி. சரி, ஓகே, அடுத்ததுக்கு போவோம் மக்களே. அடுத்த நெக்ஸ்ட் ஏரியாவுக்கு அந்த இது எடுத்துக்கோமா. வேணாம், இருங்க, இவனை அடித்து போட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்குவோம். வாடா வேணா மவனே வாடா. பாருங்களேன், எப்படியாவது நம்மளை சம்பவம் பண்ணுன்னு தான் பார்க்குறானுங்க. அங்கே முட்டுறான், கிடச்சி ஸ்டிங்கரு ஸ்டிங்கர் முழங்கால முட்டிக்காலை வச்சு அவன் மூஞ்சில் வச்சு வச்சக்கிட்டு குத்துனோம்னா சாக மாட்டேங்கிறான் மக்களே. ஐ மீன் சம்பவம் ஆக மாட்டேங்கிறான் மக்களே. வாடா அவ்வளோதான் மக்களே, பரவலாகம் போயிட்டான். ஸோ இருக்கிற அந்த பெட்டியெல்லாம் எடுத்துகிட்டு இதில் கார்டன் இருக்குது. பரவாயில்ல மக்களே, கார்டன் கொடுத்தானுங்க. ஓகே, சூப்பர். இப்போ அடுத்த நெக்ஸ்ட் ஏரியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஏற்றணும் மக்களே. டெக்னிக்கெல்லாம் விற்றுட்டு எல்லாம் வாங்கணும். அதேமாரி கொஞ்சம் வேலை இருக்குது மக்களே. ஒரு சேவ் அடிச்சுக்குவோம். தேங்க்யூ மக்களே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.